டிவியில பாத்துருப்பீங்க என்ன ஆகிருக்குது எம்பிக்களுக்கு எல்லாம். யாருக்கே தெரியுமா என்ன பண்ணிருக்காங்க எம்பிக்கள் எல்லாம் மத்திய அரசாங்கம்? டிவியில பாக்குறீங்களா என்ன பண்ணிருக்காங்க? யாருக்கே தெரியுமா? நாடகம் தான் பாக்குறது. கயல், வானத்தை போல, இதெல்லாம் நான் 100 நாள் வேலைக்காட்டுக்கு போய் போய் கத்துக்கிட்டது. எல்லா உங்க காட்டுலயும் சொல்லுவாங்க. என்ன பாக்குறீங்கன்னா கயல், வானத்தை போல. அப்புறம் என்ன பாக்குறீங்க? பாக்கியலட்சுமி. சீனனுக்கு தெரிஞ்சிருக்கு, சீனன் அப்படியே பாக்குறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாக்கியலட்சுமி வேற பாண்டியன் ஸ்டோர் இதெல்லாம் பாக்குறாங்க இந்த டிக்கெட்லாம். அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அவருடைய எம்பி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க பாக்க வேண்டியதில்லை. எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நாடாளுமன்றத்துல இருந்து. டிவியில பாக்கலையா நீங்க? எல்லா டிவில கத்திக்கிட்டு இருக்காங்களே, ஜோதிமணி நாடாளுமன்றத்தில இருந்து நீ இடைநீக்கம், கனிமொழி இடைநீக்கம் அப்படின்னு எல்லா இதுலயும் சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கலையா? முதல்ல என்னையே 4 காங்கிரஸ் கட்சி எம்பிக்களையும் இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு கனிமொழி அந்த மாதிரி ஒரு 10 எம்பிக்கள் இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு 96 எம்பிக்களை இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. கடைசி நாள் வரைக்கும் 146 எம்பிக்களை இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. அப்ப யாரு உங்க குரலை போய் அங்க சொல்லுவா? இப்ப நம்ம போய் இது என்னை சஸ்பெண்ட் பண்றது முறை கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்ன இதே மாதிரி நம்ம 100 நாள் வேலை காட்டுக்கு 3 தொகுதி போயிருந்தேன். ஏன்னா நமக்கு எல்லா தொகுதி ஒரே வருஷத்துல கவர் பண்ண முடியாது. நம்ம நாடாளுமன்ற தொகுதி 4 மாவட்டத்துல வருது. நமக்கு தெரியும், வேடசந்தூர்ல, திண்டுக்கல் மாவட்டத்துல நம்ம வேடசந்தூர் தொகுதி, கரூர் மாவட்டத்துல நமக்கு பக்கத்துல இருக்கிற அரவக்குறிச்சி தொகுதி, கிருஷ்ணராயபுரம் தொகுதி, கரூர் தொகுதி, திருச்சி மாவட்டத்துல மணப்பாறை தொகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்துல விராலிமலை தொகுதி. 4 மாவட்டத்துல நம்ம தொகுதி வருது. ஒரு ரவுண்ட் எனக்கு முடிக்கிறதுனா 2 வருஷம் ஆகுது. அது நான் ஸ்டாப்பா நமக்கு வீட்டுல வேற யாரும் கிடையாது, நம்ம தனியாளு, நமக்கு தொழில் கிடையாது, லஞ்சம் வாங்க கிடையாது, அரசாங்க சம்பளத்தை வாங்கி ஓட்டுறதுனால எல்லா நாளும் அலையிறதுனால 2 வருஷமாவது கவர் பண்ண முடியுது. எல்லா ஊர்லயும் சொன்னாங்க சிலிண்டருக்கு எங்கனால காசு கொடுக்க முடியல, 1200 ரூபாய்க்கு விக்குது. நாங்க மருங்காவரியெல்லாம் நாங்க விறகுக்கே போயிட்டு சிலிண்டர் விலையே தெரியாதுன்ட்டாங்க. நாங்க விறகடுப்பு வச்சு 4 வருஷம் ஆச்சு, அதனால எங்களுக்கு சிலிண்டர் விலையே தெரியாது நம்ம தொகுதியிலேயே மக்கள் சொல்லுது. அந்த அளவுக்கு சிலிண்டரே வாங்க முடியாம இருக்காங்க. எல்லா ஊர்லயும் பயங்கரமா புலம்புனாங்க. அப்புறம் உடனே நானும் இந்த இதே சஸ்பெண்ட் ஆன 4 எம்பிக்கள் சேர்ந்து போய் அட்டையில எழுதி இந்த சிலிண்டர் 100 ரூபாய் 1200 ரூபாய்க்கு விற்க கூடாது. காங்கிரஸ் ஆட்சியில எவ்வளவுக்கு வித்துது? 450 ரூபாயில இருந்து 550 ரூபாய் வரைக்கும் தான் வித்துது. நம்ம ஒருபோதும் இப்படி எல்லாம் கொள்ள அடிச்சது இல்ல மக்கள் கிட்ட இருந்து. அதனால நாங்க கம்மியா வித்த மாதிரி நீங்களும் விற்கணும் அட்டை எழுதி குடிச்சோம். நீங்க அப்படி எல்லாம் போராடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போராடுறதுக்கு நீங்க ஒண்ணு விலையை குறைங்க, இல்லைன்னா நாங்க போராடுவோம், போராடுனா சஸ்பெண்ட் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்க 4 நாள் நிக்காம போராடுனா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மன்னிப்பு கேட்டா சேர்த்துக்கிறோம். மன்னிப்பு கேட்கணுமா? கேட்க கூடாதுல்ல, நாங்க கேட்க முடியாதுன்ட்டு. ஏன்னா உண்மையிலேயே விலைக்கு விற்கிறாங்க, நம்ம அதை சொல்றோம். அதுக்கு எதுக்கு நம்ம அதையதான் மன்னிப்பு கேட்கணும்? இவ்வளவு காசு வாங்க நாங்க முடியாதுன்ட்டு. அப்புறம் 10 நாள் நாங்க உடனே பார்லிமெண்ட் விட்டு வரல. டெய்லி சீலை கட்டிக்கிட்டு போய் வாசப்படியில உட்காந்துக்கிறது, உள்ள போக முடியாது, உள்ள விட மாட்டாங்க. வாசப்படியில உட்காந்துக்கிறது, காந்தி சேவையில உட்காந்துக்கிறது, இப்படியே உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் 2 நாள் ஊருக்கு தொகுதியிலுக்கு நான் மக்கள்கிட்ட கேட்டேன். மக்கள் எல்லாரும் தான் சொன்னாங்க, அதான் சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போறாங்க, மன்னிப்பு கேட்காதீங்க அப்படின்னு. அப்ப 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் 6-7 நாள் இப்படி வெளியில உட்காந்துருந்து அப்புறம் திமுக எம்பிக்கெல்லாம் கடுமையா எங்களுக்காக சண்டை போட்டு அப்புறம் கடைசி 3 நாள் தான் போனோம். இப்ப இத்தனை எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணா இப்ப 149 தொகுதியில அந்த மக்களோட குரலை நாங்க அங்க பேச முடியாது. அப்புறம் இடத்துக்கு தான் நாடாளுமன்றம் நடக்குது. இப்ப நாம எதிர்கட்சியா இருக்கோம். சீனன் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு திட்டம் வர மாதிரி. இந்த சம்பளம் உங்களுக்கு தீபாவளிக்கு முன்ன 12 வாரம் வரல, தீபாவளிக்கு அப்புறம் இப்ப 6 வாரம் வரல. இப்ப இந்த வேலையை நம்பி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. வேற வேலைக்கு யாரும் போறது இல்ல, போக முடியறது இல்ல. விவசாயத்துல கம்மியா இருக்குது, மில்லுல எல்லாம் ஆள் குறை பண்றாங்க, டெக்ஸ்டைல் எல்லாம். அதனால இப்ப இதுக்கு 6 வாரம் வாங்கி இப்ப நீங்க எப்படி இந்த ஆட்டா இருக்காங்க, இவங்க அந்த ஆட்டா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எல்லாம் இந்த சம்பளம் வந்தா தானே அவங்க எல்லாம் சோறு திங்க முடியும். அரிசி போடுறாங்கன்னு வச்சுங்க, ரேஷன் கடையில ஒரு எண்ணெய் வாங்கணும், ஒரு வெங்காய மிளகா வாங்கணும், உப்பு புளி வாங்கணும், ஏதாவது நல்லது கெட்டது போகணும், குழந்தைங்க இருந்ததுன்னா பால் வாங்கணும், வாங்கித்தான் ஆகணும். 12 வாரம் சம்பளம் கொடுக்கலன்னா என்ன பண்றது? அப்புறம் நாங்க போய் பயங்கரமா சண்டை போட்டு கடவுள்ல நாங்க எல்லாம் மக்கள் எல்லாம் திரட்டி 100 நாள் வேலை மக்கள் எல்லாம் திரட்டி நாங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அப்ப நம்ம முதலமைச்சர் கடுமையா ஒரு லெட்டர் எழுதினாங்க, 2000 கோடி ரூபாய் பாக்கி வச்சிருக்கீங்க எங்களுக்கு, எங்க மக்கள் தீபாவளியே கொண்டாட முடியாது இந்த பணத்தை கொடுக்கலினால். அப்புறம் நாங்கெல்லாம் போய் சண்டை போட்டு தீபாவளிக்குள்ள கொடுத்துறோம்னு ஒத்துக்கிட்டாங்க எங்கள்கிட்ட. ஆனா தீபாவளிக்குள்ள கொடுக்கல, தீபாவளி முடிஞ்சு அப்புறம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்ப 6 வாரம் வரல. ஏன் வரலைன்னா நமக்கு 2,70,000 சீனன்னு கரெக்டா சொன்னாங்க இந்த திட்டத்தை பத்தி. இது திட்டம் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியில அந்த டைம்ல சட்டம்னு தெளிவா கொண்டாடுறாங்க. திட்டம்னா மாத்தலாம், சட்டம்னா மாத்த முடியாது. இப்ப அதனாலதான் அதை வச்சிருக்காங்க, இல்லைன்னா இந்நேரம் எடுத்து விட்டுருப்பாங்க. அதனால அது
ஒரு ஒரு சட்டம் அது. அந்த சட்டத்துப்படி 15 நாளைக்கு ஒருக்கா கம்பல்சரி உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும். 15 நாள்ல சம்பளம் கொடுக்கலனா அந்த சம்பளத்துக்கான வட்டி போட்டு திருப்பி பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அந்த மாதிரி சட்டம் சொல்லுது. ஆனா அந்த சட்டத்தை இவங்க ஃபாலோ பண்றது இல்ல. 2,72,000 ஒதுக்கறதுக்கு பதிலா 60,000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்றோம், 5 ரூபாய் ஒதுக்குனா தான் இந்தியா ஃபுல்லா வேலை செய்யற எல்லா மக்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியும். ஆனா 1 ரூபாய் ஒதுக்குறாங்க. 1 ரூபாய் ஒதுக்குனா 2 மாசத்துல முடிஞ்சு போகுது. அப்புறம் எப்படி காசுக்கு என்ன பண்றது? இப்ப அதான் உங்களுக்கு இதனாலதான் இந்த சம்பள பற்றாக்குறை வருது. காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி இல்ல. முதல்ல இந்த பணம் விவசாயிகள் கடன் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அந்த கடனை தள்ளிடுவாங்க. பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு பணம் வரும். ரேஷன் கடைக்கு போற இப்ப மண்ணெண்ணெய் எல்லா ஊர்லயும் கேக்குறாங்க. நான் போற இடம்ல 1/2 லிட்டர் தான் கண்டு ஊத்துறாங்க, 1/2 லிட்டர் தான் கண்டு ஊத்துறாங்க. இப்ப மண்ணெண்ணெய் கேட்டா நம்ம மாநில அரசாங்கம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மத்திய அரசாங்கம் தான் அலாட்மெண்ட் கொடுக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திற்கு இவ்வளவு அலாட்மெண்ட் மத்திய அரசாங்கம் என்ன கொடுக்குறாங்களோ அதைத்தான் மாநில அரசாங்கம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க முடியும். 4 வருஷமா நம்மளுக்கு மண்ணெண்ணெய்க்கு அலாட்மெண்ட் சொல்றாங்க நிதியமைச்சர். வெள்ளம் போய் நம்ம ஊர்ல நல்ல வேலை வரல. வெள்ளம் போய் ஜனங்களை தெருவில் தெரியுது, ஊடெல்லாம் இடிஞ்சு விடுவது, புள்ள ஊட்டி எல்லாம் ஐயோ அம்மா கட்டிட்டு இருக்குது. நீங்க தேசிய பேரிடரை அறிவிக்கணும்னு நம்ம முதலமைச்சர் கேட்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வளவு ஆணவமா சொல்றாங்க. அதெல்லாம் அப்படி அறிவிக்க முடியாது அப்படின்னு நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஒண்ணு சொல்றதுக்கு ஒரு வேலை எளிய மக்கள் 60 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறோம் நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு. முதல்ல வேடசந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது மூச்சு திணறுச்சுன்னா நம்ம திண்டுக்கலுக்கு தான் ஓடணும். இப்ப வேடசந்தூர் ஹாஸ்பிட்டல்லயே வெண்டிலேட்டர் இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்களுக்கு அடிக்கல் நாட்டு இருக்கு. எம்எல்ஏ நானும் சீனன் இப்ப கூட பள்ளிக்கூடத்து கருங்கல் பஞ்சாயத்துல அடிக்கல் நாட்டு போயிட்டு வரோம். நம்ம பஞ்சாயத்துல நம்ம போன டைம் நன்றி சொல்ல வந்தப்ப அதுக்கப்புறம் வந்தப்ப கார்த்தி சொன்ன அப்படி பள்ளிக்கூடத்துல டாய்லெட்டே இல்லை. இங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிள்ளைங்க கழிப்பறை இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு. அப்ப எம்பி ஃபண்ட் 2 வருஷம் எடுத்துட்டாங்க. பணமே இல்லாத பீரியட். ஆனா நம்ம முதலமைச்சரை பார்த்து ஆனா இந்த மாதிரி 14 பள்ளிக்கூடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி 80 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் அவங்க நிதியில இருந்து கொடுத்தாங்க. நம்ம வேடசந்தூர் தொகுதியில 14 இடங்கள்ல கழிப்பறைகள் கட்டணும். 2 வருஷம் 7,500 கோடி ரூபாய் எல்லா எம்பிக்கள் கிட்ட இருந்து பணத்தை எடுத்தா 7,500 கோடி ரூபாய். அதை மோடி என்ன பண்ணாருன்னு கணக்கே கிடையாது. எம்பிக்களுக்கு வர வேண்டிய பணம், நம்ம தொகுதிக்கு வர வேண்டிய பணம் 7,500 கோடி ரூபாய் இருந்திருந்தா எவ்வளவு வேலை செய்யலாம். இப்ப நீ கொடுத்த பணத்தை வச்சு நம்ம 23 பள்ளிக்கூடத்துல கிளாஸ் ரூம், காலேஜ்ல 2 கிளாஸ் ரூம், 14 இடங்கள்ல கழிப்பறைகள், 70 பள்ளிக்கூடத்துல ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸ்மார்ட் கிளாஸ்னா என்னன்னா எல்லாம் பள்ளிக்கூடத்துல பாத்துருப்பீங்க, கரும்பலகை இருக்கும். அதுலதான் நம்ம எழுதுவாங்க. இப்பெல்லாம் நம்ம எல்லாரும் போன் வச்சிருக்கிறோம். எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாயிருச்சு, தொழில்நுட்பம் ஆயிருச்சு. இன்னும் நம்ம பசங்க பள்ளிக்கூடத்துல பென்ஸ் சாக் பீஸ் வச்சு எழுதிட்டு இருந்தா எப்படி? அப்ப அவங்களுக்கு அந்த பழக்கம் அந்த கருப்பு போர்டு மாதிரி கம்ப்யூட்டர்ல ஒரு பெரிய டிவி மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல பார்த்து படிச்சு இந்த பசங்க போய் அதுல எழுதலாம். அதுல பாட்டா படிச்சுக்கலாம். பாடமெல்லாம் படமா தெரியும். அப்ப நம்ம பள்ளிக்கூடத்துல ஈஸியா நம்ம பசங்க கத்துக்க முடியும். நாளைக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை